Okay, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா part 12 how to convert JPEG to JPG using Visual Studio 2022 அஜெண்டாவில் convert JPG to JPG using Visual Studio 2022 code explanation, convert JPEG to JPG using Visual Studio 2022 demo session. அதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து JPEG to JPG convert உடைய Visual Studio code explanation அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ Visual Studio 2022 யூசிங் system.drawing imaging system.io. ஸோ யூசிங் static system.net mime media type names. ஓகே, இது நாட் நீடட், பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூசிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணால் இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். யூசிங் system.drawing யூஸ் பண்ணோம் ப்ரொவைட் ஆக்சஸ் GDI ப்ளஸ் கிராஃபிக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசிங் சிஸ்டம் drawing.imaging இதை யூஸ் பண்ணால் கண்டெயின் இமேஜ் ஃபார்மேட். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இமேஜ் ஃபார்மேட் .jpeg ஃபார்மேட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசிங் system.io யூஸ் பண்ணால் இது ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் டைரக்டரி வந்து ஃபைல்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மைம் டைப் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து இன்டர்னல் ஃபைல் தான். ஓகே, நாட் இன் யூஸ் இன் எட்ர ஃபைல்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா JPEG to JPG கன்வெர்ட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணால் டிக்ளேர் ஏ நேம் ஸ்பேஸ் கால் JPEG to JPG கன்வெர்ட்டர். ஏ நேம் ஸ்பேஸ் ஹெல்ப்ஸ் ஆர்கனைஸ் கோட் லாஜிக்கலி. இதான் வந்து மெயின் கிளாஸ் இது. ஸோ மெயின் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி தான் மெயின் கிளாஸ் இருக்கும். நேம் ஸ்பேஸ் JPG to PDF கன்வெர்ட்டர் இந்த கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதோட டிபெண்ட் பண்ணி தான் வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் த மெயின் கிளாஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் நேம்ட் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அ என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் யுவர் கன்சோல் அப்ளிகேஷன். ஆர்குமெண்ட்ஸ் ஹோல்ஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் நாட் யூஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் டாட் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா கோடும் வந்து ரன் பண்ணுவோம். ஓகேவா? தெர் இஸ் கோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து ஒரு கோடாக வந்து ஒவ்வொரு ஈச் பிளாக்காக வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் டைரக்டரி, ஸ்ட்ரிங் அவுட்புட் டைரக்டரி ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்புட் JPEG ஃபைல் இருக்க யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து அவுட்புட் JPG ஃபைலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்புட் டைரக்டரி ஃபோல்டர் கண்டெயின் .jpeg ஃபைல் வந்து இருக்கிறோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா .jpg ஃபைல் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் எங்கிட்ட டேரக்டரி இல்லை, அவுட்புட் டேரக்டரி இல்லைனா அது வந்து டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரேயில் தான் வாங்குகிறோம். இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரிங்கில் வந்து அரேயில் தான் வாங்க முடியும். அதாவது ஸ்ட்ரிங் அரே JPEG ஃபைல்ஸ் டைரக்டரி .get ஃபைல்ஸ் இன்புட் டைரக்டரி டபுள் கோட்ஸ்குள்ளே .jpeg ஃபைல் தான் நம்ம வாங்குகிறோம். ஓகேவா? வேறு எந்த ஃபைல் கிடையாது, JPEG மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்கேஸ் .pdf கூட பிடிஎஃப்லாம் எடுத்துக்காது, .textனாவும் டெக்ஸ்ட் கூட எடுத்துக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் JPEG பாத் இன் JPEG ஃபைல். ஸோ இதில் வந்து லூப்பில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ 10 ஃபைல் இருக்குன்னா ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆகும். என்னென்னா JPGயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து 1 by 1 வந்து லூப்பில் சொல்லுவாங்க. ஸோ லூப்பில் பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம ட்ரை கேட்ச் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டர் ட்ரை கிளாஸ் எதுக்குன்னா ட்ரை பிளாக் டு கேட்ச் எனி எரர் வைல் கன்வெர்ட்டிங் இண்டிவிஜுவல் இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜை தான் வந்து நம்ம எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் யூஸிங் வயா ட்ரை. ஓகேவா? ஸோ இதில் வந்து யூஸிங் system.drawing imaging img ஈக்குவல் டு system.drawing image ஃப்ரம் ஃபைல். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தா JPEG பாத். இது வந்து நம்ம யூஸிங் பேக்கேஜ் மூலமாக தான் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஓப்பன் த இமேஜ் ஃபைல் ஃப்ரம் டிஸ்க் அண்ட் லோட் இன்டு மெமரி யூஸிங் image.from ஃபைல். ஓகேவா? த யூஸிங் பிளாக் என்ஷூர் த இமேஜ் இஸ் ஆட்டோமேட்டிக் டிஸ்போஸ். ஸோ முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் தான் சொல்ல வராங்க. ஓகேவா? தட் இஸ் மெமரி இஸ் ஃப்ரீ அப்படி சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு path.get ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் JPEG path. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல் நேம் ஒன்லி வித்தவுட் .jpg எக்ஸ்டென்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ sample.jpg இருக்குல்ல, பிகம் வந்து சாம்பிள். ஸோ sample.jpg அப்படின்னா அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் மட்டும் தான் எடுத்துக்கும், .jpg எடுக்காது. அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் JPG path ஈக்குவல் டு path.combine அவுட்புட் டைரக்டரி .file name ப்ளஸ் .jpg. ஸோ இதுக்கு சொல்ல வராங்கன்னா பில்ட் த ஃபுல் பாத் ஃபார் த நியூ .jpg ஃபைல் யூஸிங் சேம் ஃபைல் நேம். ஸோ அதை வந்து .jpgயாக வந்து கன்வெர்ட் ஆனக்கப்புறம் .jpg ஃபைல் நேம் கொடுத்து அதை வந்து அவுட்புட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து image.save
ஜேபிஜி பாத் கமா இமேஜ் ஃபார்மட் டாட் ஜேபிஇஜி இதுக்கு சொல்ல வராங்கன்னா சேவ் த இமேஜ் இன் டாட் ஜேபிஜி ஃபார்மட் டு த அவுட்புட் டைரக்டரியில் டாட் ஜேபிஜி ஃபார்மட் வந்து சேவ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இது வந்து ஜேபிஜி ஃபைலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜேபிஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டாட் ஜேபிஜி இல்லாமல் அதோடைய ஃபைல் நேம் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ சிம்பிள், வேறு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட் லைன் டாலரில் வந்து கன்வெர்ட்டட் என்ன ஃபைல் நேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டாட் ஜேபிஇஜியை வந்துட்டு ஃபைல் நேமில் வந்து டாட் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி மாற்றுறாங்க. இது வந்து பிரிண்ட்ஸ் சக்ஸஸ் மெசேஜ் ஃபார் த ஃபைல் கன்வெர்ட்டட். ஸோ இந்த ஃபைலை வந்து இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கேட்ச் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா எரர் கன்வெர்ட்டிங் ஃபைல் வந்து காமிச்சிடும். என்ன எரரோ அது எரர் வந்து இந்த மெசேஜில் வந்து கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்து காமிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் எரர் அக்கர் while converting எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைல் இஸ் கரப்டட் ஆர் இன் யூஸ் இன் பிரிண்ட் அண்ட் எரர் மெசேஜ் வித் த டீட்டெயில்ஸ் அதான் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சோல் ரைட் லைனில் ஆல் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் எதுக்கு யூஸ் பண்ணால் பிரிண்ட் அ ஃபைனல் மெசேஜ் ஆஃப்டர் ஆல் ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ் என்ஸ் த மெயின் மெத்தட் ப்ரோக்ராம் கிளாஸ் அண்ட் த நேம் ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எல்லா ஃபைலும் முடிஞ்சக்கப்புறம் கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் கன்சோல் ரைட்டில் காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மெயின் மெத்தட், இப்போ மெயின் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், இன்டர்னல் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வைட் பண்ணிருக்கல அதோட எல்லாமே ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பேஸில் இருக்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைண்ட் ஆல் டாட் ஜேபிஜி ஃபைல் இன் ஃபோல்டர் யுவர் ஸ்பெசிஃபை. ஸோ நம்ம என்ன ஃபோல்டர் என்ன ஃபைல் வேணுமோ அதை மட்டும் ஜேபிஜி ஃபைல் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுக்குறோம். அதில் வந்து என்னென்னா டாட் ஜேபிஜி ஃபைல் போட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாட் ஜேபிஜி ஃபைலாக எடுக்கிறோம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ண சேம் நேம் கொடுத்துட்டு அதை என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஜேபிஇஜியை வந்து டாட் ஜேபிஜி நம்ம அதோட எக்ஸ்சேஞ்ச் மட்டும் மாற்றுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அந்த என்ன எரர்னு சொல்லிட்டு நம்ம கேட்சி எக்ஸப்ஷன் வந்து அது வந்து கன்சோல் ரைட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து when the done print the message that all files were processed எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் கன்வர்ஷன் கம்ப்ளீட்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிக்கும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கோடுக்குள்ளே போய் கோடு ஒரு செக் பண்ணி பார்த்துலாம். இது என்னென்னா ஜேபிஇஜி டு ஜேபிஜி கன்வெர்ட்டர். ஓகே, சில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஹெட்டர் ஃபைல். இது என்ன நேம் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஜேபிஇஜி டு ஜேபிஜி கன்வெர்ட் கொடுத்துருக்கும். இது வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். இது ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன ப்ராஜெக்ட் நேம்னா ஜேபிஇஜி டு ஜேபிஜி கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் ஸ்டார்டிங் வாய்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் இன்புட் ஜேபிஇஜின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜேபிஜி அப்படின்ற நேமில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து என்னுடைய இன்புட் டைரக்டரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னுடைய அவுட்புட் ஜேபிஜி டைரக்டரி. இது ஓகே, எல்லாம் மினிமைஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து அவுட்புட் ஜேபிஜி டைரக்டரி. இப்போ இன்கேஸ் நான் அவுட்புட் டைரக்டரி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் கோட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் தான் ஃபைல் வாங்குகிறோம். ஓகே, ஒரு ஃபைலில் தான் நம்ம வாங்குகிறோம். என்ன ஃபைல் வாங்குறோம்னா டாட் ஜேபிஜி ஃபைல் தான் வாங்குகிறோம். ஸோ இன்புட் டைரக்டில் வாங்கிட்டு அது வந்து ஃபார் ஈச் கொடுக்குறோம். ஃபார் ஈச்னால் ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்தால் வந்து கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டாட் ஜேபிஜி ஃபைலை வந்து ஜேபிஜியாக வந்து கன்வர்ஷன் பண்ணி மாற்றுறோம். ஓகேவா? இதுக்காக வந்து நம்ம என்ன யூஸ்னால் ட்ரை கேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையில் பார்த்தீங்கன்னா யூஸின்றது பேக்கேஜ் தான் வந்து கிரியேட் ஆகும். பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ், இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் இருக்கும், லைப்ரரி ஃபைல்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ யூஸிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் ட்ராயிங் டாட் இமேஜ் ஐஎம்ஜி ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் ட்ராயிங் டாட் இமேஜ் டாட் ஃப்ரம் ஃபைல் ஜேபிஇஜி பாத். அந்த ஜேபிஜி பாத்துலேருந்து ஃபைல் வாங்குகிறோம். வாங்கிட்டு அதுக்குள்ளார வந்து ஒரு 4 ஃபங்க்ஷன் நடக்கிறோம். என்னென்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஜேபிஇஜி பாத். ஸோ அதாவது என்னென்னா ஃபைல் வாங்குகிறோம், என்னென்னா அதோட எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அதை மட்டும் வந்து நம்ம என்னென்னா அவுட்புட் டைரக்டரியில் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்புட் டைரக்டரியில் அந்த ஃபைல் நேம் போட்டு என்னென்னு சேவ் பண்ணோம் டாட் ஜேபிஜின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணணும் ட்ரை கேட்ச் மெத்தடில் ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து யூஸிங் பேக்கேஜ் மூலிமா தான் ரன் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னென்னா இமேஜ் டாட் சேவ் ஜேபிஜி பாத் இமேஜ்
format.jpeg. ஸோ இந்த ஒரு இமேஜை வந்து அந்த பாத்தில் சேவ் பண்ணுறதுக்காக சொல்லாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சோல்.inல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட் போட்டுட்டு என்ன ஃபைல் நேமும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக என்ன ஃபைல் நேம் எடுத்துட்டோம் .jpgயில் எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த ஃபைல் நேம் ரீநேம் என்ன கொடுக்குறோம் .jpgயில் கொடுக்குறோம். ஓகே, இதை வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எரர் கன்வெர்ட்டிங் ஃபைல் சொல்லிட்டு அந்த என்ன ஃபைலோட எரர் என்னவோ அதை மட்டும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக கேட்சில் வந்து எக்ஸப்ஷன் EX வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் ஃபோல்டர் டைரக்ட்லி நான் ஒரு 10 ஃபைல் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது 10 ஃபைல் கம்ப்ளீட் ஆனக்கப்புறம் என்னென்னா கன்சோல்.லைனில் ஆல் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சிடும். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் மெத்தடில் ரன் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்டாட்டிக் வைட் மெசேஜிங் டாட் ஆர்குமெண்ட்லோடைய மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அது எல்லாமே மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ 2020 டைப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா JPEG to JPG கன்வெர்ட்டர். ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்ஒர்க் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். சில வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்சோல்ஸ் இருக்குது. நம்ம கன்சோலில் என்ன யூஸ் பண்ணுவோம், C# விண்டோஸ். ஸோ அனதர் ஒன் என்னென்ன அப்படின்னா கன்சோல். ஸோ இந்த 3 தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபைல் நேம் ப்ராஜெக்டோட நேம் டைப் பண்ணலாம். ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா JPEG to JPG கன்வெர்ட்டர். ஸோ கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ JPEG to JPG அதேமாதிரி JPG to JPG கோடு பார்த்திங்கன்னா சேம் கோடு தான். பட் அந்த கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் மாறும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சேம் ப்ரோக்ராம் தான் அது. ஓகே, ஓகே. விசுவல் ஸ்டுடியோ 2022 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோடு காப்பி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 எரர்ஸ் வருது. என்ன எரர் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஹெடர் ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா யூசிங் system.drawing இமேஜிங் இது வந்து மிஸ் ஆகுது. ஓகே, இது வந்து இன்டர்னல் பேக்கேஜ் ஃபைல் இது. ஓகே, ஸோ இந்த ஹெடர் இருந்தால் ஒர்க் ஆகும். ஓகேவா. பேக்கேஜ் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இமேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம வந்து 2 டைப்பில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் பேக்கேஜ். ஒன்று வந்துட்டு நம்ம நியூகட் மூலமாக பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக இப்படி கூட பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பேக்கேஜ் system.drawing.common. ஸோ இன்ஸ்டால் மேனேஜர். ஓகே, அதை கிளிக் பண்ணினா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். அப்படி இல்லை நியூகட் மூலமாக கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போது ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ் system.drawing.common அந்த ஃபைல் வந்து நம்ம இப்போ நம்ம கொடுத்துலாம். ஓகே, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் ஃபைல் வந்து இப்போது ரன் ஆகுது. இது வந்து என்ன பேக்கேஜ் அப்படின்னா இது வந்து .NET ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டட் ஃபைல் தான் இது. ஓகேவா. ஸோ மெயின் பேக்கேஜ் இது. இப்போ நம்ம வந்து நியூகட் மேனேஜருக்குள்ளே போகலாம். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரௌஸ் பட்டன் இப்போ இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா system.drawing.common அதான் பேக்கேஜ். இது வந்து .NET ஃப்ரேம்ஒர்க்கோட பேக்கேஜ் தான் இது. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் சம் எரர் வருது. என்னென்னா அது ஏதோ காலிங் ஃபங்க்ஷன் இஷ்யூ இருக்குது. என்னென்னா யூஸிங் system.drawing இமேஜ். ஸோ அது மிஸ் ஆகுது, அந்த லைப்ரரி ஃபைல் மிஸ் ஆகுது. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மோலஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகே,
ஸோ எதுவும் எரர் இல்லை. இப்போ நம்ம சேவ் ஆல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இன்புட் ஜேபிஜி ஃபைலில் வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் அவுட்புட் ஜேபிஜியில் ஃபைல் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பேக்கப் வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா என்ன எடுக்கலாம், ஓகே இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஜேபிஇஜி ஃபைல் தான் அது. ஸோ 5 ஃபைல் இருக்குது. அப்படி காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். 2 4 5 ஓகே 5 ஃபைல் இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு இன்புட் ஜேபிஇஜியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ நம்ம கொண்டு கோட் ரன் பண்ணிவிட்டு ஜேபிஇஜியாக மாறுதான்னு பார்த்துலாம் இப்போது. ஓகேவா? ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸாக கொடுத்துறேன். ஏன்னா அப்போ தான் ஃபைல் டைப் என்னன்னு தெரியும். இப்போ இதான் வந்து ஜேபிஜி ஃபைல். இது இப்போது பில் கொடுத்துறேன். பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே பில் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா டீபக் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஓகே கோட் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃபைல் வந்து கன்வெர்ட்டர். ஸோ ஆல் கன்வர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சொல்லி நமக்கு வந்து console.writeலேருந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம அவுட்புட் பாத் ஃபைல் பார்த்துடலாம். இதான் வந்து அவுட்புட் ஜேபிஜி. ஸோ 5 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜின்றது ஜேபிஜியாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.